Hi friends, welcome back to my channel. So இன்னைக்குள்ள வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய வீடியோவா இருக்க போகுது. எஸ், ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் பண்றது அப்படிங்கிற அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ வளவலன்னு பேசாமல் நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் டெர்மாவாய் ஹைட்ரா கிளென்சர் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதில் கொஞ்சமாக நம்ம ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான மேக்கப் இல்லையா, ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ அதனால் நல்லா நான் என்னோடய ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருந்தாலும் கூட அகெயின் என்ன பண்ணிக்கோங்க, மேக்கப்புக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் பை டிஃபால்ட்டாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அப்போ தான் மேக்கப் ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ அவ்வளோதான் நான் நல்லா கிளென்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் டோனர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கு பயோட்டிக் குக்கம்பர் நான் எடுத்துக்கிறேன், பயோ குக்கம்பர். ஸோ இதுக்கும் நான் சேம் ஒரு காட்டன் பேடால் கொஞ்சமாக நம்ம ப்ராடக்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இருந்தாலும் கூட நீங்கள் ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பட் எனக்கு இது என்னோட ஃபேவரட், அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண லைட்டாக டேப் 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 ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லைட்டாக நான் இந்த மாதிரி வைப் அப் பண்ணிக்கிறேன். டோனர் எல்லா இடத்துலையும் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நான் கொஞ்சமாக அப்படி கழுத்தையும் லைட்டாக கவர் பண்ணிக்கிறேன். ஸோ டோனர் அப்ளை முடிச்சாச்சு. அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் நியூட்ரிடம் விட்டமின் இ மாய்ஸ்சரைசர் லோஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இது என்னோட ஃபேஸுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நான் அப்ளை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எப்போவுமே வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இது ரொம்ப எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நம்ம ப்ரெப்பிங் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் நம்ம ஸ்கின்னுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப்பும் ரொம்பவே லாங் ஸ்டேவாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி சர்க்கிள் மோஷன்லேயே நல்லா அதை அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் என்னோட ஸ்கின்லேயும் நல்லா அப்சர்வ் ஆகும். அட் த சேம் டைம் ஒரு நல்ல மசாஜும் கிடைக்கும். என்ன சொல்கிறது, ரொம்ப ரிலாக்ஸாகவும் ஃபீல் ஆகும். கொஞ்சமாக அந்த மாதிரி கழுத்தையும் நான் கவர் பண்ணிக்கிறேன். அண்ட் அவ்வளோதான், நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். நம்ம இன்னைக்கு ப்ரைமர் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இன்னைக்கு கலர் பார் ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் ப்ரைமர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக நம்ம ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு என்னோட ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்பாக இருந்தால் நீங்கள் எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ப்ரைமர் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளாலெஸ் பேஸ் கிடைக்கும். அண்ட் நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக அது அப்ளை ஆகும் அண்ட் லாங் ஸ்டேவாக இருக்கும். ஸோ அதனால இந்த ப்ரைமர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் மேக் ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வாய் சுற்றி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எப்போயும் பார்த்தீங்கன்னா கரெக்டர் அப்ளை பண்ணி பிளெண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ வாய் சுற்றி ஓரளவுக்கு நான் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். அதே மாதிரி நம்ம கண்ணு கீழே அப்ளை பண்ணலாம். என்னென்ன டார்க் சர்க்கிள் கவர் பண்ணுறேன் கரெக்டரால். ஸோ நீங்கள் மேக் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எல்லை ப்ரோகள் கூட எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நான் கரெக்டர் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் ஃபவுண்டேஷன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஆமா, ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்புக்கு அப்படின்னு நிறைய திங்கிங் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பரான ஸ்டெப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் லாங் ஸ்டேவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா இது சூப்பர் ஸ்டே 24 hours ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். இது மெப்ளின்குள்ளது. ஸோ இதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு என்னோட ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அண்ட் தென் நம்ம பியூட்டி பிளெண்டரால் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி டேப் டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அதை பிளெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ கண்ணுக்கு மேலே கொஞ்சமாக அதே ஃபவுண்டேஷனால் நம்ம கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் அதே மாதிரி கொஞ்சமாக நெக்லையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ லைட்டாக அதையும் என்ன பண்ணிக்கலாம், பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்லையும் கவர் பண்ணி முடிச்சிட்டேன். அப்ளை பண்ணியிருக்க ஃபவுண்டேஷன் எல்லாமே நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு மெப்ளின்குள்ளே ஃபிட் மீ லூஸ் ஃபினிஷிங் பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ அது ஆல் ஓவர் ஃபேஸ்க்கு நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன் அந்த பவுடரால். ஸோ லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேஸ் நான் நல்லா செட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் கான்டோர் பண்ணிக்க போகிறேன். மெப்ளின் நியூயார்க் மாஸ்டர் கான்டோர் எடுத்துக்கிறேன். இதில் இருக்க அந்த கான்டோர் ஷேட் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நான் என்னோட ஃபேஸை நல்லா கான்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்லா நீங்கள் கான்டோர் பண்ணிவிட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஸோ லேயராக இருக்கக்கூடாது, உங்களோட ஸ்கின்ல நல்லா பிளெண்டாக இருக்கணும். ஸோ அப்படியே கொஞ்சமாக நோஸ்லேயும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஜா லைன்லேயும் கொஞ்சமாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அண்ட்
அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நான் ப்ளஷ் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது வந்து கே பியூட்டிக்குள்ளது. ஷேடு வந்து சாஃப்ட் நியூ. ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பிடிச்ச ஷேட். அண்ட் இது ரொம்ப பிக்மெண்டேஷன், கொஞ்சம் அப்ளை பண்ணாலே போதும். ஸோ நான் ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ ஹைலைட்டருக்கு வந்து நான் இன்னைக்கு எடுத்துக்கூடிய ப்ராடக்ட் வந்து மாஸ்டர் க்ரூம். இது வந்து ஃபேஸ் ஸ்டுடியோ. ஸோ இது வந்து மெட்டாலிக் லுக்கில் இருக்கும். ஷேடு வந்து உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எங்கெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணுவோமோ அந்த ஏரியாலலாம் நான் நல்லா ஹைலைட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து செட்டிங் ஸ்ப்ரேயால் நல்லா ஃபேஸ் வந்து ஃபஸ்ட் செட் பண்ணிக்கலாம். அதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷன் லண்டன். இது வந்து ஆயில் ஃபிக்ஸிங் செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஆயில் ஃபிக்ஸிங் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மேக்கப் லாங் ஸ்டேவாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம மேக்கப் வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் வந்து நல்லாவே ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே நிறையவே ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் நம்ம மேக்கப் வந்து நல்லாவே செட் ஆகும். இப்போ ரெகுலராக பண்ணுறதோட எக்ஸ்ட்ரா 2 டைம் வந்து நான் ஸ்ப்ரே அதிகமாக பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நல்லா இப்போ ட்ரை பண்ண விட்டுறலாம். ஸோ இந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து குயிக்லி வந்து ட்ரை ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணி வித்தின் செகண்ட்குள்ளே ஓரளவுக்கு என்னோட ஃபேஸில் நல்லாவே ட்ரை ஆகிட்டு. அண்ட் ஸோ ஓரளவுக்கு நம்ம ஃபேஸ் மேக்கப் வந்து டன் முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஐ லுக்குக்கு வந்து போயிடலாம். மெயின் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் வந்து நம்மளோட பேஸ் தான். ஸோ அதனால் நான் வந்து இன்னைக்கு ஐ லுக் வந்து ரொம்ப செட்டில்டாக ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறேன். ஸோ ஐ லுக் கிரியேட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் காஸ்மெட்டிக்குள்ளதை எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷேட்ஸ் இருக்குது. இதெல்லாமே ஷிம்மர் ஷேட் தான். இந்த ஷேடு வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். லைட்டாக அதை எடுத்துட்டு என்னோட ஐலீட் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் லைக் நீங்கள் வந்து ப்ரஷ்ஷோ ஏதோ வேணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. உங்களோட ஃபிங்கர் டிப்பாலே இந்த மாதிரி டேப் பண்ணி கூட நீங்கள் அதை அழகாகவே உங்கள் ஐ ஷேடோ வந்து க்ரியேட் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேலட் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், பியூட்டிஃபுல் ஷேட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஷேட் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த டார்க் ஷேட் இருக்குது இல்லையா, ஸோ இந்த டார்க் ஷேடு வந்து லைட்டாக வந்து இந்த க்ரீஸ் லைனில் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ லைட்டாக மட்டும் எடுத்துகிட்டு அதை அப்படி கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ்ஷாலையும் பண்ணலாம். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நீ கையாலேயும் வந்து அப்ளை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் கையாலே அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் இந்த கார்னர் ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவே அப்ளை பண்ணலாம். ஸோ நல்லா ஸ்மூத்லி அது வந்து பிளெண்ட் ஆகிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக ஐ லுக் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நான் லைனர் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் ஃபேஸஸ் கேனடாக்குள்ளே எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு கண்ணுக்கு உள்ள அப்ளை பண்ணிக்கிறேன். இது வாட்டர் ப்ரூஃப். ஸோ நம்ம வந்து வாட்டர் லைன் ஏரியாவில் அப்ளை பண்ணியாச்சு. அதே மாதிரி நான் கண்ணுக்கு உள்ள அதாவது மேல் சைடில் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இன்னர் லைனர்லேயே நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கண் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அப்ளை பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம லைனர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்னோட சின்ன தின் லேயர் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது வந்து நான் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மெச் பண்ணிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு ட்ரிக் எப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட காஜல் நம்ம அப்ளை பண்ணுவோம்ல அதோட பின் சைடில் வந்து லைட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சமாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். அந்த எட்ஜஸை மட்டும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம்னா கொஞ்சம் ஷேப்பாக கிடைக்கும். அதனால் நான் இதாலேயே அப்படி கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் ரொம்ப ஈஸி மெத்தட் கூட. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே அதை கொஞ்சம் கண்ணு கீழே வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப நேச்சுரலி வந்து அது பிளெண்ட் ஆகிட்டு அண்டு பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து மஸ்காரா வந்து நான் பாபி ப்ரௌன்குள்ளே எடுத்துருக்கிறேன். இது வந்து ஸ்மோக்கி மஸ்காரா. ஸோ அதே மாதிரி லோ லேஷஸ்லேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த கண்ணுக்கும் நம்ம நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்மோக்கி மஸ்காரா அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த ஐ லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்மோக்கி மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ மிஸ் கிளாயர்க்குள்ளதை எடுத்துருக்கிறேன். ஸோ நல்லா என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து ஐப்ரோ நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். டீட்டெயிலாக உங்களுக்கு பார்க்கணுன்னா இதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் வேணால் ஐகார்டில் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக என்ன பண்ணிக்கலாம், ஸ்பூலியால் அதை லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் நான் ப்ராடராக தான் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஃபாலிபிள் லாரியல்குள்ளே எடுத்துருக்கிறேன். ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்பம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கர் ஷேடு தான். ஸோ பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் டார்க் ஷேட் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் லைட் ஷேட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ லைட் ஷேடுக்கு வந்து நான் மேக்குள்ளதை எடுத்துருக்கிறேன். இந்த ஷேட் நேம் வந்து மெஹர். ஸோ கொஞ்சமாக வந்து நான் ப்ரஷில் எடுத்துகிட்டு அதை நான் அப்ளை பண்ணி
பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதை நான் வந்து ரொம்ப முன்னாடிலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறது உண்டு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ வெளியே வந்து டார்க் ஷேட் அண்ட் உள்ள வந்து லைட்டர் ஷேட் அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி லிப்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம மேக்கப் வந்து முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஃப்ளாலெஸ் மேக்கப் லுக்னு சொல்லணும். எஸ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மேக்கப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஸோ உங்கள் மேக்கப் வந்து ரொம்பவே லாங் ஸ்டேவாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்க்கு வந்து வாட்டர் ஊற்றி நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மைக்லேயும் வந்து பட்டுட்டு வேறு வழி இல்லை, ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம டிஷ்யூ வச்சு ஊற்றிருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் டிஷ்யூவில் வந்து எந்த ஃபவுண்டேஷனும் எதுவுமே வரலை. சாரி, மைக் கீழே போயிட்டு. ஓகே, நல்லா டேப் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா எதுவுமே வரல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ என் மைக் வந்து ஒர்க் ஆகுதா இல்லைன்னு கூட தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் வந்து பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ தான் காய்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye-bye, tata, take care and love you all. Bye.